இயக்குனர் மகேந்திரனை மிரள வைத்த இசைஞானி இளையராஜா. கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த இயற்கை தத்துவ காவியம். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் யதார்த்த சினிமாவுக்கு புதிய பாதை அமைத்து கொடுத்தவர் இயக்குனர் மகேந்திரன். அவரது இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சரத்பாபு மற்றும் ஷோபா நடிப்பில் வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்தில் தமிழ் சினிமாவின் அகசிறந்த காவியமாக விளங்கிய இப்படம் கிராமத்தின் இயற்கை அழகையும் மனதிற்குள் இருக்கும் அமைதியையும் பிரதிபலிக்கும் ஒரு மாபெரும் மெலோடி பாடல் அப்படத்திற்கு தேவைப்பட்டது. இசைஞானி இளையராஜா மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இரு மாபெரும் சிகரங்களின் கூட்டணியில் அந்த பாடல் எப்படி உருவானது, திரைக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும், அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்ய பின்னணியை தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது 1978ஆம் ஆண்டு காலகட்டம். முள்ளும் மலரும் திரைப்படத்தின் பாடல்கள் கம்போசிங் பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்த நல்ல நேரம். இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் சூழ்நிலையை கூறினார். இளையராஜா படத்தில் கதாநாயகனின் நண்பன் கிராமத்தின் இயற்கை எழிலை கண்டு ரசித்து தன் மனதில் இருக்கும் நிம்மதியை பாடும் ஒரு பாடல் இது. கேட்கும் போது மனதிற்குள் இருக்கும் அத்தனை அழுத்தங்களும் பறந்து போய் ஒரு புதுமையான அமைதி கிடைக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட இசைஞானி இளையராஜா அட்டனா மற்றும் ஹம்சவத்னி ராகங்களின் நுட்பமான கலவையில் ஒரு ஆச்சரியமான மென்மையான மெட்டை தனது ஹார்மோனியத்தில் மீட்டினார். மெட்டு தயாரானதும் பாடலை எழுதுவதற்காக கம்போசிங் அறைக்கு வந்தார் கவியரசு கண்ணதாசன். அப்போது அவர் உடல் நிலை சற்றே தளர்ந்திருந்த போதிலும் இளையராஜாவின் அந்த இயற்கை மெட்டை கேட்டதும் அவரது கண்கள் பிரகாசமாகின. தனது பேனாவை எடுத்த கண்ணதாசன் இயற்கையின் அழகையும் மனித மனதின் அமைதியையும் இணைத்து ஒரு முதல் வரியை எழுதினார். அதுதான் இன்றளவும் உலகத் தமிழர்களின் மனதிற்கு அமைதி தரும் செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதும்போது பூவாச மேனி எங்கும் வீசும்போது என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் வடித்த இயற்கை தத்துவம் தான் அசாத்தியமானது. ஆராரோ பாடி ஆட்டும் இயற்கை அன்னை, ஆசையோடு அணைத்து கொள்ளும் பூமி அன்னை, பசுமையான வயல்வெளியில் காற்று வீசும்போது மனித மனங்களின் கவலைகள் யாவும் பறந்து போகும் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை படித்து பார்த்த இயக்குனர் மகேந்திரன், கண்ணதாசன் அண்ணே, இயற்கையின் அழகை உங்கள் வரிகளில் அப்படியே ஓவியமாக வரைந்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க கூறி கவிஞரின் கைகளை பிடித்து கொண்டார். KJ யேசுதாசனின் காந்த குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்தபோது தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அந்த மெல்லிசை வரிகளிலும் மெய்மறந்து போனார்கள். கைத்தட்டல்களும் பயங்கரம். தமிழ் சினிமாவில் இந்த அசாத்தியமான மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.